வணக்கம் நம்ம தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக லான்ச் ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து லான்ச் ஆகிருக்க கொரில்லா 450ங்கிறது தான். இன்றைக்கி அதோட வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450ல் என்ன ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருந்தாங்களோ அதே டிஜிட்டல் கன்சோல் வித் அதே ஸ்பீடோமீட்டர் வித் எல்லா ஆப்ஷன்ஸும் ஹிமாலயன் 450ல் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே இது கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா வைடாகவும் இருக்குது, நல்லா குஷன் கிடைக்கும். நான் அந்த வண்டியில் உட்காந்து உங்களுக்கு நான் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்போ காமிக்க போகிறேன். உட்காந்து பார்க்குறேன். இதுதான் பைலட் வியூ. நம்ம வண்டியில் உட்காந்து கமாண்டிங் வியூ இப்படி தான் இருக்குது. இது எனக்கு எப்படி சிமிலராக சொல்லணும்னா, நம்ம ஹண்டரை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் 450 ஹிமாலயனோட இன்ஜின் ஹண்டரோட பாடின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அதோட பைலட் வியூ. என்னோடய ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 5'7". ஸோ என்னோடய ஹைட்டுக்கு 2 knee கரெக்டாக இருக்குது. இதில் நேவிகேஷனுக்கும் ட்ரிப்பர் மீட்டருக்கும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக் ஹிமாலயன் நீங்கள் பார்த்துருக்க அதே மாதிரி ஜாய்ஸ்டிக் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் டெயில் டிசைனும் பார்த்திங்கன்னா சிமிலர் டு ஹிமாலயன் 450 அதையே ரிமைண்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட்டும் சரி, எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி, இன்ஜின் கெப்பாசிட்டியும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி அண்ட் டார்க் நியூட்டன் மீட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் டு ஹிமாலயன் 450 தான். அது போக இதில் பார்த்திங்கன்னா பில்டின் ஹசார்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது சொல்லப்போனால் பில்டின் ஹசார்ட் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஃப்ளாஷஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக பில்டினாக ராயல் என்ஃபீல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால இது வேறு லெவல்னு சொல்லலாம். ஆனால் இந்த வண்டியோட கலருக்கும் லுக்குக்கும் மேட்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ஹசார்ட்ஸ் பயங்கரமாக மேட்ச் ஆகுது. இந்த எல்லோ கலர் வேரியண்ட் அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ கலரில் பார்க்குறக்கு வண்டி நல்லா இருக்குது. அது போக இந்த ஹெட்லைட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேப் எது கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல. அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த எல்லோ கலர் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க மக்களே. பெயிண்ட் குவாலிட்டி கூட இல்லை, இது பெயிண்ட்டு கூட கிடையாது, அது வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான். ஒன்லி ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மேபி உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல, பிளாக் கலர் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் நீங்கள் உரிச்சு கூட எடுத்துக்கலாம் போல். அப்புறம் வண்டி பியூர் எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். அது மேலே ஒட்டி இருக்குது. ஜஸ்ட் ஃபார் யுவர் நோட், ஸ்டிக்கர் ஜாப் மட்டும்தான். எனக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எனக்கு பிடிச்ச வெர்ஷன் இந்த டஸ்க் கலர் வேரியண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த கலர் பயங்கரமாக இருக்குது. இன் பர்சன் நேரில் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட்டை நான் உங்களுக்காக விட்டுருக்கேன்.